ஃபுல் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஆனால் நிஜமாலுமே சொல்கிறேன், இந்த எலைட் பாஸில் வந்து வேறு லெவலாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது வரைக்கும் ஒரு கன்னுக்கு வந்து நான் ஸ்கின்னே வரல. இது வரைக்கும் வந்து 1 வருஷம் ஆக போது, இன்னும் ஸ்கின்னும் இல்லை. ஆனால் அந்த கன்னுக்கு வந்து இந்த எலைட் பாஸில் ஸ்கின்னு கொடுத்துருக்கா. வேறு லெவல்னே சொல்லலாம். அது எல்லாருமே அதிகமாக யூஸ் பண்ணுற ஷார்ட் ரேஞ்சு கன்று. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் மேல் பண்டில் லூட் பாக்ஸ்லாம் வேறு லெவலாக இருக்குது. ஸோ வாங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்னென்ன கொடுத்துருக்கா அப்படின்னு பார்க்கலாம். இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பேட் ஸ்கின்னு கொடுத்துருக்காங்க. 10 பேட்ச் எடுத்தால் 40 பேட்ச் எடுத்தால் 56 கொடுத்துருக்காங்க. 50 பேட்ச் எடுத்தோம் அப்படின்னா ஃபீமேல் பண்டில் கொடுத்துருக்கா. ஃபீமேல் பண்டில் வந்து சொல்லிக்கிற அளவுக்கு அந்தளவுக்கு ஒர்த்தாக. ஆனால் மேல் பண்டில் கம்பேர் பண்ணல ஃபீமேல் பண்டில் வந்து அந்தளவுக்கு நல்லா இல்லை. பட் இதில் கொடுத்துருக்க ஃபேண்ட் வந்து நல்லா இருக்குது. அடுத்து வந்து இதில் கொடுத்துருக்க ஹேர் ஸ்டைல் வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஃபீமேல் பண்டில் வேறு அளவுக்கு சொல்கிற அளவுக்கு எதுவும் இல்லை. ஆனால் ஓரளவுக்கு ஒர்த்துனே சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா 70 வந்து எப்பவும் போல் ட்ராகோ ஏகே அதுக்கு அப்கிரேட் பண்ணுற லெவல் அப்கிரேட் பண்ணுறதுக்கான ஸ்டோன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா 80க்கு வந்து தாம்சன் ஸ்கின் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நிஜமாலுமே யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு ஸ்கின்னு. இப்போ வரும் அப்போ வரும் தாம்சன் ஸ்கின் இப்போ வரும் அப்போ வரும் சொல்லிக்கிட்டே இருந்தால் பட் இது வரைக்கும் கொண்டு வரலாம். பட் முறை வந்து எலைட் பாஸில் தாம்சன் ஸ்கின் கொடுத்துருக்காங்க. அது நிஜமாலுமே ஒரு நல்ல விஷயம்னு சொல்லலாம். ஸோ இந்த எலைட் பாஸ் கண்டிப்பாக போட்டுருங்க. ஏன்னா தாம்சன் ஸ்கின்லாம் ஒரு எலைட் பாஸில் வரனால இது வந்து எப்போ தான் கிடைக்கும். அதனால் எல்லோரும் போட்டுருங்க. ஸோ அடுத்து 110க்கு வந்து ஒரு டிஷர்ட் வந்து கொடுத்துருக்கா. ஸோ இது டிஷர்ட் நல்லாயிருக்கு. பட் போட்டால் வெஸ்ட்டு போட்டால் தெரியும், மேலே தெரியும். ஸோ அதனால் வந்து இது அந்தளவுக்கு ஒர்த்து இல்லை. ஸோ அடுத்து 125க்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிரெனேட் ஸ்கின் கொடுத்துருக்கேன். இந்த கிரெனேட் ஸ்கின் எப்படி இருக்கும்லாம் தெரியாது. ஸோ எலைட் பாஸ் வந்ததுக்கப்புறம் போட்டு நான் வந்து எலைட் பாஸ் போட்டுட்டு ரிவ்யூ பண்ணுறேன். அப்போக்கில் பார்க்கலாம். ஸோ கிரெனேட் ஸ்கின் ஓரளவுக்கு ஒர்த்தாக இருக்குங்கிற மாதிரி சொல்லப்படுது. பட் ஓரளவுக்கு ஓகே தான் கிரெனேட் ஸ்கின்னை பொறுத்தளவில். அடுத்து 145க்கு பார்த்திங்க அப்படின்னா 7 நாளைக்கு கோல்ட் ராயல் 100% கோல்டு எக்ஸ்போ கார்டு கொடுத்துருக்கா. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா 150க்கு வந்து டெத் லூட் பாக்ஸ் கொடுத்துருக்கா. டெத் லூட் பாக்ஸ் நிஜமாலுமே வேறு லெவல் தான். பாருங்கள் எஃபெக்ட்லாம் அப்படியே செம்மையாக கொடுத்துருக்கா. பார்க்கவே வேறு லெவலாக இருக்குது. ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா 160க்கு பெட் ஃபுட் கொடுத்துருக்கா. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நேராக வந்து 170க்கு 10 மேஜிக் ஃப்ராக்மெண்ட் எப்பவும் தரதான். அப்புறம் 200க்கு வந்து இது 180க்கு வந்து ஸ்டோன் எவல்யூஷன் ஸ்டோனு. ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா 200க்கு வந்து பேக் கொடுத்துருக்கா. ஸோ பேக் வந்து சும்மா ஃப்ரீயாக கொடுக்குறது எப்பவும் போல தான் இருக்கும். ஆனால் இதில் எலைட்டில் கொடுக்குறது இந்த தடவை வந்து பேக் நிஜமாலுமே செம்ம எஃபெக்டோடு கொடுத்துருக்கா. பாருங்கள் இந்த பச்சை கலரில் பாய்சன் மாதிரி ஒரு எஃபெக்ட் போகுது. அது நிஜமாலுமே வேறு லெவல்னு சொல்லலாம். லெவல் 3 பேக் வந்து செம்மையாக இருக்குது. லெவல் 2 பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சொல்லிக்கிற அளவுக்கு ஓரளவுக்கு இருக்குது. பட் இதில் ஹைலைட் வந்து லெவல் 3 தான். ஸோ அடுத்து ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா எலைட் பாஸில் வந்து மேல் பண்டில் 225க்கு மேல் பண்டில் தரா. முகத்தை பாருங்கள் எஃபெக்ட் பறக்கிறதுலாம் வேறு லெவலாக கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள். ஆனால் நிஜமாலுமே சொல்கிறேன், இந்த தடவை கொடுத்துருக்க மேல் பண்டில் வேறு லெவலு. ஃபேன்லாம் செம்மையாக கொடுத்துருக்காங்க, காட்டன் ஃபேன் மாதிரி. அடுத்து ஷூ அந்தளவுக்கு இல்லை. பட் ஷர்ட்டும் அந்த மேலே பாட்டம் ஃபுல்லாகவே வந்து வேறு லெவல் தான். ஸோ அந்தளவுக்கு மாஸாக கொடுத்துருக்காங்க எலைட் பாஸில் ட்ரெஸ்ஸு. ஸோ அடுத்து அந்த 250 275 இதுக்கெலாம் வரும்ல அந்த பாக்ஸில், அதுவுமே இந்த தடவை நல்லா கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். வாங்க அதையும் பார்க்கலாம். ஸோ எலைட் பாஸ் ட்ரெஸ்ஸு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு அடுத்த வீடியோவில் வந்து பிப்ரவரி எலைட் பாஸ் டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் பிப்ரவரி எலைட் பாஸோட லிங்க்கும் கொடுத்துருப்பேன். நீங்கள் ஃப்யூச்சரில் பார்க்குறீங்க அப்படின்னா ஸோ கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ அடுத்து 150 பார்த்தீங்க அப்படின்னா இந்த மண்டை வந்து புதுசாக ஒன்று மாற்றிருக்காங்க கேர்ள்ஸுக்கும் பாய்ஸுக்கும். நிஜமாலுமே வேறு லெவலாக இருக்குன்னு சொல்லலாம் மண்டை. ஸோ இந்த எலைட் பாஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த எலைட் பாஸ் வந்து ஒர்த்தா இல்லையா? ஜனவரி மந்த் எலைட் பாஸ் ஒர்த்தா இல்லையா? என்னை பொறுத்தவரை என்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா தாம்சன் ஸ்கின் கொடுத்துருக்குது ஒரு நல்ல விஷயம் சொல்லலாம். அடுத்து ஸ்கேட் போர்டு நல்லா இருக்குது. பேக் டெத் லூட் பாக்ஸ் நல்லா இருக்குது. மேல் பண்டில் நல்லா இருக்குது. பேட் ஸ்கின் வந்து இது வரைக்கும் எலைட் பாஸில் கொடுத்த எல்லா பேட் ஸ்கின்னை விட அந்த பேட் ஸ்கின் வந்து இப்போ கொடுத்துருக்கிறது கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.